மும்பையின் பரபரப்பான தெருக்களிலிருந்து சற்று தள்ளி பழைய கட்டிடங்கள் நெருக்கமாக அமைந்த ஒரு நடுத்தர காலனியில் சாந்தா தாயியின் வாழ்க்கை ஒரு தாளமும் தவறாமல் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. 70களை தாண்டியிருந்தாலும் அவரது கண்கள் இன்னும் உலகத்தை உன்னிப்பாக கவனிக்கும் திறனை பெற்றிருந்தன. காலை பத்திரிகை வாசிப்பு, மதியம் தொலைக்காட்சி செய்திகள், மாலையில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து அயலவர்களின் அவசரங்களை காண்பது இதுவே அவரது வழக்கமான நாளாந்த வாழ்க்கை. அவரது வீட்டிற்கு நேர் எதிரில் பழையதும் குறுகலானதுமான ஒரு கட்டிடத்தில் பிரகாஷ் ராவும் அவரது பேத்தி பிரியாவும் வசித்து வந்தனர். பிரகாஷ் ராவ் ஒரு கண்டிப்பானவர், பெரும்பாலும் யாருடனும் பேசாத இயல்புடையவர். அயலவர்களுடன் அவருக்கு பெரிய தொடர்பு எதுவும் இல்லை. 7 வயது நிரம்பிய பிரியா தனது பெற்றோர் பிரிந்த பிறகு தனது தாத்தாவுடன் வசிக்கத் தொடங்கியிருந்தாள். சாந்தா தாய்க்கு பிரியாவை நன்கு தெரியும். அவள் எப்போதும் சிரித்து விளையாடி ஓடித்திரிந்த ஒரு குறும்பு பெண்ணாக இருந்தாள். அவளது சிரிப்பு அந்த காலனியின் மாலைகளில் ஒரு இசையாக உரித்து வந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக பிரியாவின் சிரிப்பு கேட்கப்படவில்லை. அவளது விளையாட்டுகள் நின்று போயின. பிரகாஷ் ராவின் வீட்டு ஜன்னல்கள் எப்போதும் மூடியே கிடந்தன. சாந்தா தாயியின் மனதில் ஒரு மெல்லிய சந்தேகம் முளைவிட்டது. பிரியாவை ஏன் காணவில்லை? ஜன்னல்கள் ஏன் எப்போதும் மூடியிருக்கின்றன என்று அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஒருநாள் மதியம் சாந்தா தாயி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது அதிர்ச்சியளிக்கும் ஒரு காட்சியை கண்டார். பிரகாஷ் ராவின் வீட்டு ஜன்னல் சற்று திறந்திருந்தது. அதன் வழியாக உள்ளே பார்த்தபோது பிரியா சுவரோடு ஒட்டி பயத்துடன் நடுங்கி நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் மரண பயம் நிழலாடியது. பிரகாஷ் ராவ் அவளுக்கு முன்னால் மிரட்டும் பாவனையுடன் நின்று கொண்டிருந்தார். நொடியில் சாந்தா தாயியின் இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தார். தனது கண்களை அவரால் நம்ப முடியவில்லை. அந்த காட்சி அவரது மனதில் ஒரு கல்லை போல் பாரமாக அமர்ந்தது. அன்று முதல் சாந்தா தாயியின் தூக்கம் தொலைந்தது. பிரியாவை பற்றிய எண்ணங்கள் அவரை துரத்தின. அவர் பிரகாஷ் ராவின் வீட்டை தொடர்ந்து கவனித்தார். பிரியா வெளியே விளையாட வராதது, ஜன்னல்கள் எப்போதும் மூடியிருந்தது, தாத்தா யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்காதது ஆகியவை அவரது சந்தேகங்களை வலுப்படுத்தின. சில சமயங்களில் ஜன்னல் வழியாக பிரியாவின் நிழல் தெரிந்தது. அவளது கண்களில் பயமும் உதவிக்காக ஏங்கும் ஒரு வேண்டுதலும் சாந்தா தாயி கண்டார். ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று அவர் உறுதியாக நம்பினார். சாந்தா தாயியின் மனதில் ஒரு பெரிய மனப்போராட்டம் நடந்தது. பிரகாஷ் ராவை போன்ற ஒரு முதியவரை சந்தேகிப்பது சரியா? தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை பிரியாவுக்கு உண்மையில் உடல்நலக்குறைவு இருக்கலாம். ஆனால் பிரியாவின் கண்களிலிருந்த பயம் அவரை அமைதியாக இருக்க விடவில்லை. முன்பு ஒரு செவிலியராக பணியாற்றிய சாந்தா தாய்க்கு மனிதர்களின் உடல் மொழியையும் முகபாவங்களையும் விரைவாக புரிந்து கொள்ளும் திறன் இருந்தது. பிரியாவின் அச்சத்தோடு கூடிய அவநிலை அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஒருநாள் சாந்தா தாயி தைரியத்தை வரவழைத்து பிரகாஷ் ராவின் வீட்டிற்கு சென்றார். கதவை தட்டினார். பிரகாஷ் ராவ் கதவை திறந்தார். அவரது முகத்தில் வழக்கமில்லாத ஒரு பதற்றம் இருப்பதை அவர் கண்டார். பிரியாவை காணவில்லையே பிரகாஷ் ராவ், என்ன நடந்தது என்று சாந்தா தாயி கேட்டார். அவளுக்கு சிறிய உடல்நலக்குறைவு சாந்தா தாயி, அதனால் வெளியே அனுப்பவில்லை என்று பிரகாஷ் ராவ் பதிலளித்தார். ஆனால் அவரது குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. உள்ளே வந்து அவளை பார்க்கலாமா என்று சாந்தா தாயி வற்புறுத்தினார். வேண்டாம் வேண்டாம், இது தொற்று நோயாக இருக்கலாம். யாரும் அருகில் வராமல் இருப்பது நல்லது என்று கூறி பிரகாஷ் ராவ் விரைவாக கதவை மூடினார். சாந்தா தாயிக்கு விஷயங்கள் மேலும் தெளிவாகின. பிரகாஷ் ராவ் ஏதோ மறைக்கிறார். பிரியாவை நேரடியாக பார்க்க முடியாதது அவரது சந்தேகங்களை மேலும் வளர்த்தது. அவருக்கு பிரியாவின் தாய் நேஹாவை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. நேஹா மும்பையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மற்றொரு நகரத்தில் வசித்து வந்தார். தொலைபேசியில் நேஹாவை அழைத்து சாந்தா தாயி பிரியாவை பற்றிய தனது கவலைகளை பகிர்ந்து கொண்டார். அவளுக்கு உடல்நலம் சரியில்லை என்று அப்பா சொன்னார். ஆனால் எனக்கு ஏதோ பயமாக இருக்கிறது நேஹா. பிரியாவுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்று என் மனது சொல்கிறது என்று சாந்தா தாய் கூறினார். முதலில் நேஹாவுக்கு சாந்தா தாயியின் வார்த்தைகளில் சந்தேகம் ஏதும் தோன்றவில்லை. தனது தந்தை பிரியாவை நன்கு கவனித்துக் கொள்கிறார், உடல்நலக் குறைவு இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் நினைத்தார். ஆனால் சாந்தா தாயியின் வற்புறுத்தலும் அவரது வார்த்தைகளில் இருந்த நேர்மையும் நேஹாவை சிந்திக்க வைத்தது. ஒரு தாயின் மனதில் கவலை நிரம்பியது. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை சாந்தா தாயி என்று நேஹா உதவியற்றவளாக கூறினார். நாம் ஏதாவது செய்ய வேண்டும் நேஹா. ஒருவேளை ரகசிய கேமரா வைத்தால் உண்மை வெளியே வரலாம் என்று சாந்தா தாயி ஒரு ஆலோசனை முன்வைத்தார். நேஹாவுக்கு முதலில் அந்த யோசனையை ஏற்க முடியவில்லை. தனது தந்தையின் வீட்டில் ரகசிய கேமரா வைப்பது என்பது அவருக்கு எண்ணவே முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் பிரியாவின் பாதுகாப்பு குறித்த பயம் அந்த எண்ணங்களை மீறியது.
நேஹா தனது நண்பரின் உறவினரான ரோஹனை அழைத்தார். ரோஹன் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக இருந்தார். ரோஹனின் உதவியுடன் பிரகாஷ் ராவின் வீட்டில் ரகசிய கேமரா. அந்த இடைவெளியில் ரோஹன் விரைவாக கேமராவை பொருத்தினார். இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஒவ்வொரு நொடியும் பிடிபடுவோமோ என்ற பயம் அவர்களை துரத்தியது. கேமராவை பொருத்திய பிறகு அவர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். நாட்கள் கடந்து சென்றன. கேமராவிலிருந்து காட்சிகள் அவர்களுக்கு கிடைக்கத் தொடங்கின. முதலில் எதுவும் குறிப்பிடத்தக்க வகையில் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அவர்கள் பார்த்த காட்சிகள் அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. பிரியா ஒரு மூலையில் சுருண்டு பயத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளது கண்களில் பயம் நிரம்பியிருந்தது. அவளைச் சுற்றி இருள். தாத்தா அவளை ஆறுதல் படுத்த முயற்சித்தாலும் அவள் பயத்திலிருந்து வெளியே வரவில்லை. சில சமயங்களில் தாத்தா யாரையோ தொலைபேசியில் அழைத்து பேசுவார். அவரது முகத்தில் கோபமும் உதவியற்ற தன்மையும் மாறி மாறி தோன்றியது. இந்த காட்சிகளை பார்த்தபோது நேஹாவின் இதயம் உடைந்தது. பிரியாவுக்கு உண்மையில் ஏதோ நடந்திருக்கிறது என்று அவர்களுக்கு உறுதியாக தோன்றியது. மேலும் காட்சிகளில் தாத்தா பிரியாவுக்கு உணவு கொடுக்க முயற்சிப்பது, மருந்து கொடுப்பது, ஆனால் அவளுக்கு அதில் எந்த ஆர்வமும் இல்லாதது ஆகியவை தெரிந்தன. தாத்தா அவளிடம் ஏதோ பேசுவார், ஆனால் அவளுக்கு அது புரியவில்லை. சில சமயங்களில் தாத்தா கதவை பூட்டிவிட்டு வெளியே செல்வார். அந்த நேரங்களில் பிரியா மேலும் பயத்துடன் ஒரு மூலையில் ஒதுங்கியிருப்பாள். இந்த ஆதாரங்களுடன் சாந்தா தாயியும் நேஹாவும் காவல்துறையை அணுகினர். காவல்துறை முதலில் பிரகாஷ் ராவை சந்தேகத்துடன் பார்த்தது. பிரியாவின் நிலைக்கு அவரே காரணம் என்று அவர்கள் நினைத்தனர். பிரகாஷ் ராவை விசாரணைக்கு அழைத்தனர். அவர் மௌனமாக இருந்தார். எதுவும் பேசவில்லை. காவல்துறைக்கு அவருக்கு எதிராக நேரடி ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. பிரியா காணாமல் போன பிறகு அயலவர்களில் சிலர் பிரகாஷ் ராவை பற்றி மோசமாக பேசியிருந்தனர். அவருக்கு பைத்தியம், அவர் யாரையும் அருகில் அனுமதிப்பதில்லை, குழந்தையை உபத்திரவிக்கிறார் என்று பேச்சுகள் காவல்துறைக்கு கேட்டிருந்தன. சாந்தா தாயியும் நேஹாவும் பிரகாஷ் ராவின் வீட்டிற்கு சென்றனர். கதவு திறந்தபோது கண்ட காட்சி அவர்களை திகைப்பில் ஆழ்த்தியது. பிரியா ஒரு இருண்ட அறையில் பூட்டப்பட்டு பயத்துடன் நடுங்கி அமர்ந்திருந்தாள். அவளது உடல் மெலிந்திருந்தது. உடனடியாக அவளை மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவ பரிசோதனைகளில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாகின. பிரியாவுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு, மன அழுத்தம், உடலில் சில காயங்கள், மேலும் மயக்க மருந்தின் அறிகுறிகளும் கண்டறியப்பட்டன. நாட்கள் நீடித்த சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளுக்குப் பிறகு பிரியா மெல்ல பேசத் தொடங்கினாள். ஒருவன் என்னை பின்தொடர்ந்தான். பள்ளிக்கு செல்லும்போது தாத்தா யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார். அவன் என்னை உபத்திரவித்தான். தாத்தா என்னை காப்பாற்ற முயற்சித்தார் என்று பிரியா கண்ணீருடன் கூறினாள். பிரியாவின் வார்த்தைகள் சாந்தா தாயையும் நேஹாவையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. பிரகாஷ் ராவை பற்றிய அவர்களின் தவறான புரிதல்கள் அந்த நொடியில் மாறின. தாத்தா பிரியாவை உபத்திரவிக்கவில்லை, மாறாக ஒரு அந்நியனிடமிருந்து அவளை காக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்பது அவர்களுக்கு புரிந்தது. காவல்துறை மீண்டும் பிரகாஷ் ராவின் வீட்டில் பரிசோதனை நடத்தியது. அங்கு மேலும் அதிர்ச்சியளிக்கும் ஆதாரங்கள் கிடைத்தன. பிரகாஷ் ராவ் ரகசியமாக வீட்டில் கண்காணிப்பு கேமராக்களையும் மைக்ரோஃபோன்களையும் பொருத்தியிருந்தார். அவை அனைத்தும் குற்றவாளியை கண்காணிக்கவே இருந்தன. பிரியாவை பின்தொடர்ந்த அந்த அந்நியனை பற்றிய தகவல்கள், அவன் பிரியாவை உபத்திரவித்த காட்சிகள், அவன் பிரகாஷ் ராவை மிரட்டிய குரல் பதிவுகள் எல்லாமே அந்த கேமராக்களில் பதிவாகியிருந்தன. பிரகாஷ் ராவ் யாரையும் நம்பாமல் தனியாக இந்த பயங்கரமான சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்தார். தனது பேத்தியை காக்க அவர் தன்னை ஒரு கோட்டையாக மாற்றியிருந்தார். இந்த ஆதாரங்கள் காவல்துறைக்கு பிரகாஷ் ராவின் நிரபராதித்தன்மையை உறுதிப்படுத்தின. பிரியாவின் விளக்கத்தின் அடிப்படையில் காவல்துறை அந்த அந்நியனை கண்டுபிடிக்க தேடுதலை தொடங்கியது. பிரகாஷ் ராவின் கேமரா காட்சிகளும் குரல் பதிவுகளும் முக்கிய ஆதாரங்களாக அமைந்தன. நாட்களுக்குள் காவல்துறை அந்த அந்நியனை கைது செய்தது. அவனது கணினியில் பிரியாவின் மற்றும் பல குழந்தைகளின் புகைப்படங்களும் வீடியோக்களும் கண்டறியப்பட்டன. குழந்தைகளை பாலியல் ரீதியாக உபத்திரவிக்கும் ஒரு பெரிய வலையமைப்பின் ஒரு பகுதியாக அவன் இருந்தான். குற்றவாளியின் விசாரணை விரைவாக நடந்தது. அவனுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பிரகாஷ் ராவ் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு தனது பேத்தியை காக்க செய்தவற்றிற்கு நீதி கிடைத்தது. சமூகம் அவரை தவறாக புரிந்து கொண்டதற்கு வருந்தியது. பிரியா மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாள். அம்மாவின் மற்றும் தாத்தாவின் அன்பும் கவனிப்பும் அவளை விரைவாக குணப்படுத்தின. தாத்தா மீண்டும் ஜன்னல்களை திறந்தார். அந்த ஜன்னல்கள் வழியாக வந்த காற்றில் அமைதியும் அன்பும் நிரம்பியிருந்தன. காலனியில் மீண்டும் பிரியாவின் சிரிப்பு ஒலித்தது. இந்த கதை அன்பின் அமைதியான வலிமையையும் முதியவர்களின் உள்ளுணர்வை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் நினைவூட்டுகிறது. சில சமயங்களில் நமது விரைவான முடிவுகள் நிரபராதிகளை காயப்படுத்தலாம், ஆனால் புரிந்துணர்வுடன் கேட்கும் திறனுக்கு உண்மையை வெளிக்கொணர முடியும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எப்போதும் குழந்தைகளை நம்ப வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பாதுகாக்க வேண்டும்.